ശ്ലോകം 21. വിഷ്ണുകർണമലോദ്ഭൂതൗ ദാനവൗ മധുകൈടഭൗ മഹാബലൗ ജദൗ ദൈത്യൗ വിവൃദ്ധൗ സാഗരേ ജലേ. சமுத்திரத்துல வளர்ந்து வந்த அந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுவோடு காதுல அழுக்கு அப்படிங்கிற அசத் விஷயத்திலிருந்து உண்டான காரணத்தால அவ அசுரர்களாயி தீர்ந்தா. அழுக்கு அப்படிங்கிறதுனோட குணம் அப்படிங்கிறது அசத், அதானது தாமச குணமாக்கும். தாமச குணம் இருக்கிறவாளாக்கும் அசுரர்கள். பெரிய பெரிய பலசாலிகளாக்கும் அவ. மகாவிஷ்ணுவோடு சக்தியும் கூடியும் அவளுக்கு கிடைச்சது. காரணம் மகாவிஷ்ணுவிலேந்தாக்கும் அவ உத்பவிச்சிருக்கா. துஷ்டர்களாக்கும் அவ. அப்படி இருந்தா கூட அவ மகாவிஷ்ணுவிலேந்து உத்பவிச்சதுனால விஷ்ணு புத்திரர்களாக்குமே. அதனால நல்ல சக்தி இருக்கு அவளுக்கு. விஷ்ணு கர்ண மல உத்பூதௌ தானவௌ மதுகைடபௌ மகாபலௌ ஜ தௌ தைத்யௌ விவೃദ്ധௌ சாகரே ஜலே. விஷ்ணு கர்ண மலோத்பூதௌ தானவௌ மதுகைடபௌ மகாபலௌ ஜ தௌ தைத்யௌ விவೃദ്ധௌ சாகரே ஜலே. அவ சமுத்திர ஜலத்துல வளர்ந்து வளர்ந்து பிறந்து விழுந்தது சமுத்திர ஜலத்திலே ஆக்குமே. அதுக்கப்புறம் பெருசாயி பெருசாயி ரொம்ப ரொம்ப சக்தி இருக்கிறவாளாயிட்டு தீர்ந்தா. ஸ்லோகம் 22. क्रीडमानौ स्थितौ तत्र विचरन्ताविदस्तदा तावेगदा महाकायौ क्रीडासक्तौ महार्णवे. சமுத்திர ஜலத்துல இந்த அசுரர்கள் இப்படி பறக்கம் பாஞ்சு நடந்தா. ஸ்துதி நிந்தகள் அப்படிங்கிற மது கைடபர்கள் லட்சியபோதம் இல்லாதக்கு பாஞ்சு நடந்தா. காதுல விஷயங்களை கேட்கறத தடுக்கலாக்கும். காதுல இருக்கிற அழுக்குகள் செய்யறது. அதனாலேயாக்கும் இங்க ஸ்துதி நிந்தை அப்படின்னு சொன்னோம். அதிபலவான்மார்களான அவ ஒருக்கா ரொம்ப சந்தோஷமா அந்த சமுத்திர ஜலத்துல இப்படி ஓடி சாடி நடந்துட்டு இருந்தா அப்படின்னு இந்த ஸ்லோகம். क्रीडमानौ स्थितौ तत्र विचरन्त अविदस्ततः तावेगः तावेगदा महाकायौ क्रीडासक्तौ महार्णवे. क्रीडमानौ स्थितौ तत्र विचरन्ताविदस्तदा तावेगदा महाकायौ क्रीडासक्तौ महार्णवे. श्लोकम 23. चिन्तामवाबधुश्चित्ते भ्रातराविव संस्थितौ ता कारणं भवेत् कार्यं सर्वत्रैषा परम्परा. காரணமில்லாதக்கு காரியம் உண்டாகாது. வாழ்க்கையில எல்லாருக்கும் இதே மாதிரி ஒரு சிந்தனை எப்பளாவது வரும். இங்க மதுகைடவர்கள் இந்த சிந்தனைய சீரியஸ் ஆயிட்டு எடுத்துண்டா. சிந்தாம் அவாபதுஹு சித்தே பிராதரௌ இவ சம்ஸ்திதௌ ந அகாரணம் பவேத் காரியம் சர்வத்ர ஏஷா பரம்பரா.
चिन्तामवावदुश्चित्ते भ्रातराविव संस्थितौ न कारणं भवेत् कार्यं सर्वत्रैषा परம்பரா. இப்படி விளையாடிட்டு நடக்கிற டைமில் சமுத்திர ஜலத்தில் பறக்கம் பாஞ்சு நடக்கிற டைமில் சகோதரர்களுக்கு 2 பேருக்கும் மதுவுக்கும் கைடவனுக்கும் மனசுல இப்படி ஒரு சிந்தனை உண்டாச்சு. காரணம் இல்லாதக்கு காரியம் உண்டாவாது, இது பிரகிருதி நியமமாக்கும் அப்படின்னு. ஸ்லோகம் 24. ஆதேயம் து வினாதாரம் ந திஷ்டதி கதம் சன ஆதாராதேய பாவஸ்து பாதினோ சித்த கோச்சரா. ஆதாரம், ஆதேயம், இப்படி இருக்கிற பாவம் அப்படிங்கிறது உலக நியதியாக்கும், பிரபஞ்ச நியமமாக்கும். நமக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியமில்லை. ஆதாரம் இல்லாதக்கு எந்த பொருளும் உண்டாகாது. നമുക്ക് ഒക്കാരണംനാ കൊടിയും ഒരു ഇരിപ്പിടം அப்படிங்கிறது வேணும். ஆதாரம் அப்படிங்கிறது நம்மளை தாங்கி நிப்பாட்டுறது. ஆதேயம் அப்படின்னு சொன்னாக்கா தாங்கி நிறுத்தப்படுறது அப்படின்னு அர்த்தம். நம்ம உட்கார்ந்துருக்கிற செயர், நம்மளை அந்த செயர்ல தாங்கி நிறுத்துறது ஆதாரம். அந்த செயர் அப்படிங்கிறதுல உட்கார நம்ம ஆதேயம். ஆதாரமில்லாதக்கு ஆதேயம் ஒருபோதும் சம்பவிக்காது. ஆனா ஆதேய பாவம் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு முடியறதில்லை, அவ்வளவுதான். ஆதேயம் து வினாதாரம் ந திஷ்டதி கதம் சன ஆதார ஆதேய பாவஹ து பாதி நோ பாதி நஹ சித்த கோச்சரஹ. ஆதேயம் து வினாதாரம் ந திஷ்டதி கதம் சன ஆதார ஆதேய பாவஹ து ஆதாராதேய பாவஸ்து பாதி நஹ சித்த கோச்சரஹ பாதினோ சித்த கோச்சரா. ஸ்லோகம் 25. क्व तिष्ठति जलं चेदं सुखरूपं सुविस्तरं केन सृष्टं कथं जातं मग्ना वां जले स्थितौ. தண்ணியோட ஆதாரம் அப்படிங்கிறது எங்கே இப்படிங்கிற டவுட் எல்லாம் அவளுக்கு உண்டாகிறது. அவளோட ஆதாரத்தை தேடுறா. அந்த தண்ணீரியாக்குமே அவ இருக்கா. அவளுக்கு சுபாவ சிந்தனை உண்டாகிறது. சம்சார சாகரத்துல நீந்தி துடிக்கிற நம்ம தாழ்ந்து போகிறது இல்லை. இங்க சமுத்திரத்துல இருக்கிற அசுரர்கள், அந்த மதுகைடவர்கள் எங்கேந்து வந்தா, எப்படி வந்தா, இந்த சமுத்திர ஜலத்தோடு ஆதாரம் என்ன இப்படின்னு எல்லாம் சிந்தனை பண்றா. அவளுக்கு சுபோதம் உண்டாகிறது. எங்க பார்த்தானாலும் தண்ணி மட்டும்தான் இருக்கு. இந்த தண்ணி என்னத்தை பேஸ் பண்ணிண்டாக்கும் இருக்கு. இந்த தண்ணி நிக்கணுமானா அதுக்கு ஒரு பேஸ் உண்டாகணும். ആരാക്കും இந்த தண்ணியை சிருஷ்டிச்சா? இந்த நம்ம 2 பேரும் இந்த சமுத்திர ஜலத்துல எங்கேந்தாக்கும் வந்தோம்? நம்ம 2 பேரு தான் இங்கே இருக்கோம். நம்ம எப்படி ஆக்கும் இந்த சமுத்திர ஜலத்துல முழுகி போகாம நின்று இருக்கோம்? இப்படி இல்லாம அவளுக்கு சிந்தனை வருது. क्व तिष्ठति जलं च इदं सुखरूपं सुविस्तरं केन सृष्टं कथं जातं मग्नाम् अवां जले स्थितौ. क्व तिष्ठति जलं चेदं सुखरूपं सुविस्तरं केन सृष्टं कथं जातं मग्ना वां जले स्थितौ. श्लोकम 26.
ஆவாம் வா கதமுல்பன்னௌ கேனவோல்பாதிதாவுபௌ பிதரௌ க்வேதி விஜ்ஞானம் நாஸ்தி காமம் ததாவயோ. നമ്മൾ രണ്ടുപേരും എപ്പടി ആക്കും ഉണ്ടാനോ? നമ്മൾ ആരാക്കും? ജനിപ്പിച്ച നമ്മളോട് അപ്പ അമ്മ എല്ലാം ആരാക്കും? ഇതൊന്നും നമുക്ക് രണ്ടുപേർക്കും തെരിയറില്ലേ அப்படின்னு அவ பேசிக்கிறா. ஆவாம் வா கதமுல்பன்னௌ கேனவஹ உல்பாதிதாஹ உபௌ பிதரௌ க்வேதி விஜ்ஞானம் ந அஸ்தி காமம் ததாவயோஹோ. ஆவாம் வா கதமுல்பன்னௌ கேனவோல்பாதிதாவுபௌ பிதரௌ க்வேதி விஜ்ஞானம் நாஸ்தி காமம் ததாவயோ. 27வது ஸ்லோகம். இதுவும் சூதன் தான் சௌனகாதிகளுக்கு சொல்லிட்டு இருக்கார். ஏவம் காமயமானௌதௌ ஜக்மதுர் ந விநிச்சயம் உவாஜ கைடபஸ்தத்ர மதும் பார்ஷ்வே ஸ்திதம் ஜலே. ஏவம் காமயமானௌ தௌ ஜக்மதுஹு ந விநிச்சயம் உவாஜ கைடபஹ தத்ர மதும் பார்ஷ்வே ஸ்திதம் ஜலே. ஏவம் காமயமானௌ தௌ ஜக்மதுர்ன விநிச்சயம் உவாஜ கைடபஸ்தத்ர மதும் பார்ஷ்வே ஸ்திதம் ஜலே. இப்படி சிந்திச்சுட்டு இருந்த அவளுக்கு ஒன்னும் தீர்மானம் பண்றதுக்கு சாதிக்கல. கைடவன் அப்போது சமுத்திர ஜலத்துல பக்கத்துல நின்ன மதுகிட்ட இப்படி சொன்னார் அப்படின்னு சூதன் இங்க சொல்லறார். அடுத்த ஸ்லோகம். இந்த கைடவன் அப்படிங்கிற அசுரன் சகோதரனான மதுகிட்ட என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னதுனால அடுத்த ஸ்லோகம் கைடப உவாஜா அப்படின்னு வரும். ஸ்லோகம் 28. மதோ வாமத்ர சலிலே ஸ்தாதும் சக்திர் மகாபலா வர்த்ததே பிராதர ஜலா காரணம் சாஹி மே மதா. மதோ அப்படின்னு கைடவன் மதுவ கூப்பிடுறதாயிட்டு இங்க சொல்லப்படுறது. நமக்கு இந்த தண்ணீர நிக்கிறதுக்கு ஒரு பலம் இருக்கு, அதுக்கு ஒரு சக்தி காரணமா இருக்கு அப்படிங்கறதாக்கும் என்னோட அபிப்பிராயம் அப்படின்னு சொல்றார். கைடவன் அப்படிங்கிற அசுரன் சகோதரனான மது அப்படிங்கிற அசுரன் கிட்ட இப்படி சொன்னதாயிட்டு சூதன் இங்க சொல்றார். மதோ வாமத்ர சலிலே ஸ்தாதும் சக்திஹி மகாபலா வர்த்ததே பிராதஹ அஜலா காரணம் சாஹி மே மதா. மதோ வாமத்ர சலிலே ஸ்தாதும் சக்திர் மகாபலா வர்த்ததே பிராதர ஜலா காரணம் சாஹி மே மதா. ஏதோ ஒரு சக்தியினாலேயாக்கும் நமக்கு இப்படி இந்த தண்ணியில நிக்கிறதுக்கு சாத்தியமாகிறது. அந்த சக்தி அப்படிங்கிறது ரொம்ப பலமுள்ள சக்தியாக்கும். அதே மாதிரி அசையாத ஸ்ட்ராங்கான சக்தியாக்கும் அப்படின்னு சொல்ல. தண்ணியில சமுத்திர ஜலத்துல சம்சாரம் அப்படிங்கிற சாகரத்துல பொங்கி கிடக்கிற நம்மள தாங்கி நிறுத்துற ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு கைடபன் மதுகிட்ட சொல்றார். சொந்தம் அனுபவத்தை படிச்சு வாழ்க்கையில இருக்கிற உண்மைய
தேடறா அந்த அசுரர்கள் அப்படிங்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். നമ്മളെല്ലാം கூட இந்த சம்சார ஜீவிதத்துல முங்கி தாழறோம். நம்மளை தாங்கி நிறுத்துற ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி அந்த சமுத்திர ஜலத்துல அந்த அசுரர்களை தாங்கி நிறுத்துற சக்தி இருக்கு அப்படின்னு கைடவன் மதுகிட்ட சொல்றார். ஸ்லோகம் 29. தயா ததமிதம் தோயம் ததாதாரம் ச திஷ்டதி சா ஏவ பரமா தேவி காரணம் ச ததாவயோ. ஜலம் முழுசா அந்த சக்தி இருக்கு. இந்த பிரளய ஜலத்துல ஃபுல்லா, இந்த சமுத்திர ஜலத்துல ஃபுல்லா அந்த சக்தி இருக்கு. காரணம், இந்த தண்ணி ஃபுல்லா நம்மளை ஓடி நடக்க வாக்குமே செய்யறோம். நம்ம கீழே தாழ்ந்தொன்னும் போறதில்லை. இந்த ஜலத்துக்கும் ஒரு சக்தி இருக்கு, நமக்கும் ஒரு சக்தி இருக்கு. இப்படி இல்லாம அவ சிந்தனை பண்றா. சிந்தனை வழியாக்கும் அவ இத தெரிஞ்சுண்டா. அதனால அவ ஜிக்ஞாசுக்களாக்கும் அப்படின்னு கூடியும் சொல்லலாம். அப்படி அவ அந்த சக்திய கண்டுபிடிச்சாலே அந்த சக்திக்கு பராசக்தி அப்படின்னு பெயரையும் கொடுத்தா. தயா ததமிதம் தோயம் தது ஆதாரம் ச திஷ்டதி சா ஏவ பரமாதேவி காரணம் ச தது ஆவயோஹோ. அந்த சக்தி இந்த ஜலமெல்லாம் வியாபிச்சிருக்கு. நம்மளிலேயும் அந்த சக்தி இருக்கு. அந்த சக்தியை ஆசிரிச்சுண்டாக்கும் இந்த ஜலம் ஸ்திதி பண்றது. பராசக்தியான அந்த தேவியாக்கும் நம்மளையும் சிருஷ்டிச்சிருக்கா அப்படின்னு எல்லாம் அவ சிந்தனை பண்ணினா. ஸ்லோகம் 30. ஏவம் விபுத்யமானௌ தௌ சிந்தாவிஷ்டௌ யதாசுரௌ ததாகாசே ஸ்ருதம் தாப்யாம் வாக்பீஜம் சுமனோஹரம். ഹൃദയ ആകാശത്തിലേന്ത് അവ ഒരു അശരീരി വാക്യം കേട്ട. കേക്കറ ഉടനെ ആനന്ദം കൊടുക്കറ ഒരു വാർത്തയാക്കും കേട്ട അവ. அதனால சுமனோகரம் அந்த வார்த்தை நன்னா மனோகரமான வார்த்தை. கேட்ட உடனே ஆனந்தத்தை கொடுக்கிற வார்த்தை. வாக்பீஜம் அப்படிங்கிறது மந்திரமாக்குமே. மந்திரங்கள் அப்படிங்கிறது ஹிருதயத்திலேந்தாக்கும் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா மகாபாகியத்தால குரு உபதேசம் வழி கிடைக்கணும். குரு உபதேசம் வழி கிடைக்கிறது அப்படின்னாக்கா சேரும்படி சேர்க்கிற தெய்வ நியோகத்தால கிடைக்கிறது அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்கும் மந்திர உபதேசம் சட்டுன்னு கிடைச்சிடாது. அதுக்கு பகவானோட அனுகிரகம் உண்டாகணும். மந்திரம் அப்படிங்கிறது வாழ்க்கையில தெய்வாதீனம் வழியா கிடைக்கிற ஒன்னாக்குமே. ஹிருதயாகாசத்துல உண்டாகிற மந்திரம் அப்படின்னாலும் அதே மாதிரி ஹிருதயத்துக்கு வெளியில, சரீரத்துக்கு வெளியில இருக்கிற ஆகாசம், பகிர் ஆகாசத்திலேருந்து உண்டாகிற அசரீரி வாக்கியம் அப்படின்னாலும் அந்த மந்திரம் அப்படிங்கிறது கேட்கணுமானா அதுக்கு கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற ஸ்ரத்தை அப்படிங்கிறது மஸ்ட். அந்த மது கைடவர்களுக்கு ஸ்ரத்தை அப்படிங்கிறது நன்னா இருந்தது. ஏவம் விபுத்தியமானௌ தௌ சிந்தாவிஷ்டௌ யதா அசுரௌ தது ஆகாசே ஸ்ருதம் தாப்யாம் வாக்பீஜம் சுமனோஹரம். ஏவம் விபுத்தியமானௌ தௌ சிந்தாவிஷ்டௌ யதா அசுரௌ ததாகாசே ஸ்ருதம் தாப்யாம் வாக்பீஜம் சுமனோஹரம். இப்படி சிந்தனை பண்ணிட்டே இருந்த அந்த அசுரர்களுக்கு இப்படி ஒரு போதம் உண்டானோன வானத்திலேந்து, அது ஹிருதயவானமா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்க பூமியிலேந்து நம்ம மேல பார்க்கிற அந்த வானமா கூட இருக்கலாம். அப்படி இருக்கிற அந்த வானத்திலேந்து ரெண்டு பேருக்கும் மனோகரமான ஒரு வாக்பீஜம் கேட்கறதுக்கு சாதிச்சது.